நாகை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோடியக்கரையில் 12 சென்டிமீட்டரும் திருக்குவளையில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், விவரம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியா கனமழையானது விட்டு விட்டு பெய்து வந்தது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் விடாது கனமழையானது பெய்தது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 16.3 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் இரவு வரை கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் தற்போது மழை குறைந்து மந்தமான வானிலை காணப்பட்டாலும் வேதாரண்யத்தில் அதிகபட்சமான மழையாக பெய்திருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினத்தில் 10.5 சென்டிமீட்டர், திருப்பூண்டியில் 7 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணியில் 9 சென்டிமீட்டர், திருக்கோளையில் 11.4 சென்டிமீட்டர், தலைஞாயிறில் 9.1 சென்டிமீட்டர், வேதாரண்யத்தில் 16.3 சென்டிமீட்டர், கோடியக்கரையில் 12.6 சென்டிமீட்டர் என மழையினுடைய அளவானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக வேதாரண்யத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் மழை காலத்திற்குண்டான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் மழை காலங்களில் பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அறிவுறுத்தலை பின்பற்றுமாறும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் காலையிலிருந்து மழையானது ஓய்ந்திருப்பதால் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் எனவும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.